மிதுன ராசிக்காரங்க மனசுல இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுன்னு ஒரு பெரிய தத்துவமே ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஊருக்கே புத்தி சொல்ற புதன் உங்க ராசிநாதன். ஆனா இப்ப சந்திரன் வக்ரகதியில ஆட்டம் காட்டுறதால மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா அதே உங்க சொந்த விஷயத்துல ஒரு முடிவெடுக்க உட்காந்தா கிணத்த காணுங்கிற மாதிரி தான் நீங்க ஒண்ணு நினைக்க அது இன்னொன்னா போய் முடியுதுன்னு சொல்லலாம். இவங்க வந்து நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு நீங்க நம்பி போறீங்க பார்த்தீங்களா, கரெக்டா ஒரு வேலை முடியிறப்ப கையை விரிச்சிட்டு போயிடுறாங்க. இவங்களையெல்லாம் நம்பி வந்தேன் பாருன்னு கொஞ்சம் நொந்து போகிற அளவுக்கு தான் இந்த நேரம் போயிட்டு இருக்குது. ராகு பகவான் வேறு உங்கள் மனசுக்குள்ளே பெரிய பெரிய ஆசை விதைக்கிறாரு. அட நாமளும் பெருசாக ஏதாச்சும் பண்ணுவோமேன்னு கிளம்புறீங்க. ஆனால் கேதுவோட விரக்தி வந்து போங்க நீங்களும் வேண்டாம் உங்கள் பொழப்பு வேண்டாம் பேசாமல் எங்கேயாவது காசிக்கு போயிடலாமாங்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கிற ஒரு நிலைமை தான் இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காசு கைக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்த வேகத்தில் அந்த பணம் வந்து எந்த வழியில் போகுதுன்னே தெரியாமல் போகிற கணக்காக அந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். எதுக்கும் கலங்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் தற்காலிக கிரக கோளாறு தான். இன்னும் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா குருவோட முழு வரலும் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன யார் என்ன சொன்னாலும் ஆஹா பிரமாதம்னு தலையாடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். வம்பு சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு அனுபவம் தான். ஒரு சில கஷ்டத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு வர்ற காலம்லாம் நல்லா தான் இருக்குது. என்னென்னா ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. சும்மா போட்டு மனசை வந்து குழப்பிக்கிறதுக்கு இந்த நேரம்லாம் வேணாம். அதாவது யாராவது உங்களை ஏதாவது ஒன்று சொன்னால் கூட ஏதாவது ஒன்று பேசினா கூட என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்கன்னு ஒரு ஒரு நிலைக்கு வந்துருங்க. இப்போ என்ன நீங்கள் நல்லது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து குத்தலாக தான் தெரியும். இந்த 7 நாள்லாம் பார்த்தீங்கன்னா யார் வம்பு கெடுத்தாலும் சரி காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு சரி பாப்பட்டு சிரிச்சுக்கிட்டு நகர்ந்துகிட்டே இருக்கணும். பதில் பேச போனீங்கன்னா இந்த நேரம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தான் பாதிப்பு. காசு கைக்கு வர்ற வாய்ப்பெல்லாம் அருமையாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு செலவு பண்ணிடுறீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பெருசாக யாருக்கும் இந்த வாரம் கடன் கொடுக்குறது வேண்டாம். நீங்களுமே வட்டிக்கு வாங்குறது வேண்டாம். கொஞ்சம் அத்தியாவசியமான செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் இந்த நேரம் என்னென்னா பணத்தை கொஞ்சம் சேமிக்க பாருங்கள். வர்ற லாபத்தை கொஞ்சமாவது எடுத்து வைக்கிறது பரவாயில்ல. ஏன்னா நீ வர்ற நாள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது. சுப செலவு தான். பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. வேலையிலேயே வியாபாரத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக வருத்தப்படுறீங்களே. அதாவது நல்ல வேலை செய்கிறேன், ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னோட இந்த உழைப்பு இந்த பாராட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு யாருக்கும் போய் உட்காந்துக்குது. இதெல்லாம் நான் செஞ்சதுன்னு உங்களால் சொல்லவும் முடியல. ஆனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா அதோட பயனை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. சில நேரம் வந்து கோவப்பட்டு கத்துறீங்க அதை தாங்க முடியாமல். அது உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்துருது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் திறமை என்னான்னு வேலையிலையும் கிடைக்கும், முதலாளிங்கக்கிட்டையும் சரி எந்த இடத்துல போனாலும் நல்லாவே தெரியும். கொஞ்ச நாள் அமைதியாக போகிறதும் பரவாயில்ல. உங்களுக்கான பலன் சீக்கிரமாகவே தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப மிதுன ராசிக்கு எல்லாமே இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, எந்த விஷயம் இல்லாமல் பரவாயில்ல, எந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதாவது கைமேல பலன் தரத்துக்கான நேரம் தான். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பலமாக இருக்கிறாரு. கையில் காசு பண நடமாட்டெல்லாம் அருமையாக இருக்குது. வராத காசு கூட வரும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் செலவை வந்து கட்டுப்படுத்திக்கணும். தேவையில்லாத செலவு கொஞ்சம் செய்யக்கூடாது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எங்கே போனாலும் இருக்குது. அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ரொம்ப அருமை தான். தொழில் வியாபாரம் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக பண்ணலாம். மந்தமாக இருந்துச்சுல்ல அதெல்லாம் மாறும், சுறுசுறுப்பாக இருக்கும். புதுசாக கடை வைக்கிறதுக்கோ தொழிலை வந்து ஒரு விரிவாக்கம் பண்ணுறீங்கன்னு நினச்சாலும் ஒரு நல்ல சான்ஸ் வருங்க. ஆனால் யார்கிட்டையும் வட்டிக்கு கை மாற்ற கடை வாங்கி விட்டு முதலீடு பண்ணாதீங்க. கையில் காசு இருந்தால் அதை வச்சு பண்ணுறது பரவாயில்ல, லாபம் தன்னால் வரும். வீடு காடு கரை இந்த சொத்து யோகம்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்வள யோகம்லாம் ரொம்ப பலமாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே போணுச்சுல வீடு கட்டுற கனவு, நிலம் வாங்குற அந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடியும்.
அட்வான்ஸ் கொடுத்து ஒரு புது இடம் பேசிக்கலாம். பூர்வீக சொத்துல ஏதாவது வம்பு இருந்தால் கூட பெரியவங்களை வச்சு பேசி இந்த 7 நாளில் நல்லபடியாக முடிச்சுக்கலாம். குருவோட பார்வை நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் நல்ல செய்தி வரும். ஏற்கனவே குழந்தை இருந்தால் கூட அவங்க வழியில் குடும்பத்தில் பாதிப்பு இல்லை. படிப்புலையும் சரி, அவங்க உடல் ஆரோக்கியத்திலும் சரி இந்த நேரம் தொந்தரவு வெளியின்னு சொல்லலாம். இந்த இளவட்டங்களுக்கு எல்லாமே கல்யாண பேச்சுவார்த்தை ரொம்ப அருமையாக நடக்கும். தடையாக இருந்த தோஷம்லாம் கூட போகுது. இந்த வாரம் மாலை மாத்திரை யோகம்லாம் அருமையாக இருக்குது. நல்ல இடத்துல இருந்து கூட வரன் வர்றதுக்கான நேரம், நல்லபடியாக பேசி முடிச்சுக்கலாம். புதுசாக 2 வீலரோ இல்லைன்னா காரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், வண்டி ஓட்டுறப்ப மட்டும் அவசரப்படாமல் மெதுவாக போயிட்டு வர்றது பரவாயில்ல. வேகமாக போய் வம்பு விலை கொடுத்து வாங்காதீங்க. உடம்புல சின்ன சின்ன அசதி, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட சூடு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்கு என்னென்னா, வெளியில் நினச்ச இடத்தெல்லாம் வாங்கி சாப்பிடாம நல்ல உடம்பு நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். உடம்பு சீக்கிரமாகவே தேர்றதுக்கான வாய்ப்பெலாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் வெளியாளுங்க வழியெல்லாம் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு இல்லைங்க. கூட பிறந்தவங்க வழியிலையும் சரி, வீட்லேயும் சரி, பெற்றவங்க, வாழ்க்கை துணை கொஞ்சம் ஒரு சில வார்த்தை பேசிடுவாங்க மனசு வலிக்கிற மாதிரி. அதுதான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது. அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். கையில் காசு இல்லாதது கூட பெரிய கஷ்டம் இல்லை உங்களுக்கு இந்த நேரம். காசு இல்லைங்கிறதுக்காக 4 பேர் முன்னாடி மதிக்காமல் போகிறாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது. போதா குறைக்கு நீங்கள் நல்லது ஜோனில் போனால் கூட உங்கள் மேலே தான் வீண் பிழை. நீங்கள் கெட்டவங்கிற மாதிரி வீண் பிழை கொஞ்சம் எல்லாம் சுமத்திட்டு போயிடுறாங்க. அதனால் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் போட்டு மனசு குழப்பிக்க வேண்டாம். ஓவராக யோசிக்கிறது வேண்டாம். அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு விட்டுருங்க. யாராவது ஒன்று சொன்னால் கூட இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கிரக அமைப்பு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. கோவப்பட்டுறீங்களா, ஏதாவது ஒரு விஷயம் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி கத்துறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு எதிர்வனையாக திரும்ப கடைசியாக உங்களையே ஏமாளியாக்கி குற்றம் சுமத்தக்கூடியவங்க இருப்பாங்க. அதுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. பொறுமை பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, ஆமாம் அப்படிதான் அப்படின்ட்டு நகர்ந்துட்டு இந்த நேரம் எல்லாமே கொஞ்சம் வேலையில் நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சியில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த நேரம் நீங்கள் ஒரு சில வழிபாட்டுகள்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பரவாயில்லைங்க. அதாவது உங்கள் ராசிநாதன் புதன்கிறதால புதனுக்கு அதிபதியான மகாவிஷ்ணு கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். உங்கள் ஊரில் இருக்கிற அந்த பழமையான பெருமாள் கோவிலுக்கு போய் தாயாருக்கும் பெருமாளுக்கும் துளசி மாலை சாத்தி கும்பிடுங்க. முடிஞ்சால் நாகப்பட்டினம் பக்கம் இருக்கிற இந்த திருவெண்காடு புதன் தளத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது பரவாயில்ல. அங்கே போக முடியலனா கூட இந்த நேரம் உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போனால் கூட போதும் தான். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போயிட்டு வரதை பாருங்கள். அதே மாதிரி ராகு கேது அந்த நிழல் கிரகத்தோட அமைப்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருந்தால், விநாயகர் கோவில் இருந்தால் அங்கே போங்க. அங்கே போய் ஒரு தேங்காய் உடச்சி அருகம்புல் மாலை போட்டு கும்பிட்டுவாங்க. அந்த தடை இல்லாமல் வேரோட தூக்கி போட்டுருவார் விக்னேஸ்வரன். அதனால் அதை செய்ய பாருங்கள். சுற்றி சுற்றி 4 பக்கம் அடி விழுதுன்னா அங்கே நம்மளை காக்க ஓடி வருது நம்ம குலதெய்வம் மட்டும்தான். வேறு எந்த கோவிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு பச்சரிசி மாவிளக்கை ஏற்றி வச்சு என் பாரத்தை நீயே பார்த்துக்கன்னு அங்கே போய் உங்கள் பாரத்தை கொட்டிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையில் எடுக்கிற முயற்சியில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது. இந்த சனிக்கிழமை சாயங்காலம் இல்லைன்னா புதன்கிழமை காலையில் கோவிலுக்கு போங்க. சாமி சன்னதியில் உட்கார்றப்ப இந்த ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க. மனசில் இருக்கிற அத்தனை குமுறலையும் சாமி கிட்ட சொல்லி புலம்புங்க. அப்படியே மனசு லேசாகும். எடுக்கிற காரியெல்லாம் கூட ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் மிதனராசி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்குறவங்க கொஞ்சம் அப்படி தாங்க பேசுவாங்க. இதெல்லாம் காதலை வாங்கிக்க வேண்டாம். இவங்களுக்கு என்ன குறை, ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு தாயா, ஒரு மனைவியா, ஒரு மகளா குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி ராத்திரி படுத்தால் தான் தெரியும் நீங்கள் படுற வேதனை வழியெல்லாம். என்ன மனசில் வேதனை இருக்க தான் செய்யுது. ஆனால் அது அப்படி இருக்காது, மாறும். இந்த குடும்பத்துக்காக என் ஆசை சொகுசு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்கிறேன், ஆனால் நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டுடுறாங்க. அது வேதனையாக தான் இருக்குது. புதன் அதிபதியாக இருக்கிறதாலேயே நீங்கள் ரொம்ப ஷார்ப்பு தான். அடுத்தவங்க மனசு என்ன நினைக்கிறாங்கன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஆனால் இந்த நேரத்தில் கூட இருக்கிறவங்க ஏமாத்துறதை பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தான் தெரியுது. ஆனால் உறவு கெட்டு போயிடக்கூடாதுன்னு வெளியே சொல்ல முடியாமல் கொஞ்சம் இருக்கிறீங்க. இந்த நேரம்லாம் என்னென்னா கொஞ்சம் வாய் வார்த்தையில் கொஞ்சம் அமைதியாக தாங்க இருக்கணும். அவங்க ஒன்று சொன்னால் கூட, மொத்தவங்க ஒன்று சொன்னால் கூட அதை பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க. கொஞ்சம் புலம்புறது நிறுத்துங்க, போதும், நல்லாவே இருக்குது. புதன் வக்கரமாக இருந்தாலே வீட்டில் பார்த்திங்கன்னா மாமியாரோ மாமனாரோ இல்லைன்னா வாழ்க்கை துணையோ சாதாரண பேச்சை கூட கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குங்க. அதனால் பேசுகிறப்பே கொஞ்சம் தெளிவாக பேசிக்கிறது பரவாயில்ல.
குழந்தைங்களோட படிப்பு அதெல்லாம் எந்த பாதிப்பு இல்லை, அவங்களோட எதிர்காலம் நல்லாவே இருக்குது. அவங்களோட குணம் தான் இந்த நேரம் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும்னு தவிக்கிறீங்க. ஆனால் என்ன ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது, நீங்கள் சொல்கிறத காதில் வாங்காமல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆத்திரத்தை தான் உண்டு பண்ணும். அதாவது நீங்கள் இந்த நேரம் டெய்லியும் கூட ஒரு 10 நிமிஷம் குழந்தைங்க கிட்ட உட்கார வச்சு பேசுங்க. நீங்கள் கடந்து வந்த பாதை எந்த விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை, நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக நீங்கள் அதை பேசிக்கிட்டாலே குழந்தைங்களாம் உங்கள் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த குழந்தைங்களால் வர இந்த தவிப்புங்கிறது இந்த நேரம் குறையும். மனசில் ஏகப்பட்ட ஆசை இருக்குது தான். ஆனால் இந்த நேரம் என்னென்னா நினைக்கிறது எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு விரக்தி போதா குறைக்கு அடி மேல் அடி மனசையும் கொஞ்சம் விழுது. உடம்புல பார்த்தாலும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இருக்குது. நல்லா இருக்கிற குடும்பத்துலேயும் காரணம் இல்லாமல் சண்டை. அது என்னென்ன சுறுசுறுப்பாக உங்களை இந்த நேரம் வச்சுருக்க விடலை. கைகால் அசதி, முதுகு வலி, இந்த சூடு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் என்னென்னா வேலை கிடந்தால் கிடக்குது. முதல்ல வந்து உடம்பு ஆரோக்கியத்தை பாருங்கள். உடம்பு வந்து நீரேற்றம் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே, மனசு நல்லா இருந்தாலே மற்ற வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மனசை போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கசக்கி பொழிகிறது வேணாம். எத்தனையோ பார்த்தாச்சு. இந்த சின்ன சின்ன விஷயந்தான், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. குரு பகவான் உங்களுக்கு இந்த நேரம் நல்லா தான் இருக்கிறாரு. நீ வர்ற கொஞ்ச நாளில் நிறைய மாற்றம் காத்திருக்குது. பெண்கள் நீங்கள் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு ஒரு எலுமிச்சப்பழ விளக்கேற்றி மனசார வேண்டிக்கங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற காமாட்சம்மன் விளக்கு கூட அங்கே வந்து மல்லிகைப்பூ வச்சு கும்பிடுங்க. மனசில் இருக்கிற பாரெல்லாம் இறங்கி குடும்பத்தில் நிம்மதி பிறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். மனசார செய்யுங்க. இந்த பரிகாரங்கிறது பெருசாக காசு செலவு பண்ணுங்கிறதுலாம் இல்லை. மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கான விஷயந்தான். நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்தினாலே போதும், நல்ல மாற்றம் நடக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து நடக்கும். பிரபஞ்சம் நமக்கு தர ஒரு சக்தி, அதுதான் ஒரு வியப்பான விஷயம் அதுதான். ஆனால் பல பேர் அதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அது வந்து நீங்கள் பரிகாரம் மூலமாகவே ஆலய வழிபாட்டு மூலமாகவே செஞ்சுக்கிறதும் பரவாயில்ல. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த நேரம் நல்லாவே இருக்குது. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப அருமையான நேரம் தான். நன்றி நண்பர்களே. மிதுன ராசிக்கு இந்த வாரம் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.